இந்த மாதிரி குட்டியான பிறகு அந்த தொடப்பத்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். கூடவே இந்த மாதிரி ஒரு பைப் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பைப்புக்கு உள்ள வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டிக்ஸை வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணி விட்டு வந்து இன்செர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க டைட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும். அடுத்தது அந்த ஸ்டிக்குடைய முனைகளை இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி உடைச்சு விட்டுக்கோங்க. ஒரே அளவு லெங்த் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துருக்கேன். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி மடிச்சு விட்டுக்கோம். இந்த பாட்டிலுடைய பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து 4 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 லேயர்லயுமே இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த பைப்பை வந்து இந்த மாதிரி உள்ள வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மூடியில சின்னதா ஒரு ஹோல்ஸ் வந்து மேல வந்து போட்டு எடுத்துக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி ஸ்டிக் உள்ள அந்த மூடியை இன்செர்ட் பண்ணிட்டு டைட்டா இருக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அந்த மூடியை வந்து அழகா அந்த பாட்டில வந்து போட்டு விட்டுறலாம். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கோங்களா. சோ கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டிக்ஸை வந்து இந்த மாதிரி அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வழியா கையில வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் இடையில வந்து ஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா பிரிச்சு விட்டு நீங்க டைட் பண்ணி கையில கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான 2-in-1 ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இந்த மாதிரியான இடுக்குகள் இருக்கக்கூடிய ஒட்டடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டிக்ல வந்து வரவே வராது. பட் இந்த ஸ்டிக்கை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலனாலும் நீங்க ஒட்டடை இருக்கக்கூடிய இடங்கள்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கார்டனையும் அழகா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.